லிட்டர் வாளியில் சாணி எடுத்துக்கிட்டு அதை 200 லிட்டர் ட்ரம்ல கலக்க போகிறோம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நிலத்தை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து நிலத்தை வந்து அளக்க போறோம். எவ்வளோ அப்படின்னா 15 அடி நீளம் 5 அடி அகலத்துல வந்து ஃபர்ஸ்ட் நிலத்தை வந்து ரெடி பண்ணிட்டு அதுல இந்த மாதிரி பெரிய பெரிய குச்சி போடுறோம். பெரிய பெரிய குச்சி, அப்புறம் தென்னை ஓலை, அப்புறம் சருகு இந்த மாதிரிலாம் போடுறோம். எதுக்காக போடுறோம் அப்படின்னா வந்து காற்றோட்டத்துக்காக ரெடி பண்ணியாச்சு. இதுல வந்து அதுக்கப்புறம் வந்து இரிகேட் பண்ணணும், தண்ணி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கார்பன் மெட்டீரியல்ல சாய்ந்த இலைகள் வந்து ஆட் பண்ணிருக்கோம். கிளவியெல்லாம் இருக்கு மேல அது மாதிரி சரியா கடைசி வரைக்கும் மாட்டு சாணம் தெளிக்க போறோம். நுண்ணுயிர் வந்து பெருக்கிறதுக்காண்டி. அடுத்த லேயர் என்ன போட போறோம்னா புரோட்டீனியஸ் மெட்டீரியல், பச்சை இலைகள் இல்லாட்டி நைட்ரஜனைஸ் மெட்டீரியல் போட போறோம். மூணாவது லேயர் நம்ம என்ன போட போறோம்னா மினரல் மெட்டீரியல் வந்து ஆட் பண்ண காய்ந்த இலைகளை போட போறோம். ஏற்கனவே போட்ட மாதிரியே மறுபடியும் போடணும். அஞ்சாவது அடுக்கு புரோட்டீன் இப்போ நம்ம பச்சையாக ஆட் பண்ணுறோம். இதுக்காக நம்ம என்ன போட போறோம்னா சுண்ணாம்பு போட போறோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இதே மாதிரி இன்னும் 3 லேயர் 5 அடி உயரத்துக்கு வந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ மினரல் மேட்ரிக்காக நம்ம வந்துட்டு டிப்பா ஃபைக்கஸ் அப்படின்ற சீட் ஆட் பண்ணிருக்கோம். நம்ம பயோ கம்போஸ்டுக்காக காய்ந்த இலைகள், அடுத்து பச்சை இலை, அப்புறம் மினரல் மேட்டர் இப்படி அடுக்கடுக்கா போட்டு 5 அடி வரைக்கும் நிரப்பிடணும். கடைசியா இனாக்குளம் ஆட் பண்ணி இப்போ முடிச்சிருக்கோம். இந்த பயோ கம்போஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 நாள்ல நமக்கு ரெடி ஆகிடும்.
உரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதனால என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு குறுகிய கால பயிர் இருக்குல்ல, அப்படிப்பட்ட பயிருக்கு வந்துட்டு 2 டன் ஒரு ஏக்கருக்கு போடுவோம் ஒரு வருஷம். இதை வந்துட்டு நம்ம மண்ணில் அப்ளை பண்ற மூலமா என்னென்ன பயன் இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இதை மண்ணில் அப்ளை பண்றப்போ இதுல இருக்க நியூட்ரியன்ஸ் வந்துட்டு, அதாவது ஊட்டச்சத்துக்கள், அது வந்து பயிர் எடுத்துக்கொள்ளும் விதத்திலே இதுல அமைந்திருக்கும். மேலும் வந்துட்டு இதுல அப்ளை பண்ற மூலமா மண்ணில் இருக்க நுண்ணுயிர் மற்றும் மண்புழு பெருக்கத்தை வந்துட்டு இது அதிகரிக்கும். அப்புறமேட்டு இதை அப்ளை பண்றதுனால தண்ணி நல்லா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதாவது நீரை தேக்கி வைக்கிற தன்மை வந்துட்டு அதிகரிக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நுண்ணுயிர் கூட்டம் வந்துட்டு அதிகமா இருக்கிறனால மண்ணோட மக்கும் தன்மை வந்துட்டு அதிகரிக்கும். மேலும் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு மண்ணில் இருக்க கார அமிலத்தன்மை, அதாவது அசிடிட்டி பெசிசிட்டி, அதை நம்மளுக்கு சீர் செய்து நியூட்ரலா சமநிலைப்படுத்தி நம்மளுக்கு கொடுக்கும். அப்புறமேட்டு இதை நம்ம அப்ளை பண்றதுனால மண்ணோட வளம் பெருகி நம்மளுக்கு மகசூலும் அதிகரிக்கும்.